வணக்கம். இன்னைக்கு நாம் ஒரு ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு யாருடைய சிந்தனைகளை பார்க்க போறோம்னா, பிரபல வானியற்பியலாளர் நீல் டிகிராஸ் டைசன். ஆமா. அவரோட நேர்காணல்கள், குறிப்புகள் இதெல்லாம் வச்சு பிரபஞ்சம், நம்மளோட இடம், வாழ்க்கையோட அர்த்தம், இந்த மாதிரி பெரிய கேள்விகளை அவர் எப்படி பார்க்கறாருன்னு அலச போறோம். ஆமா. டைசனோட பார்வை எப்பவுமே அறிவியலை பேஸ் பண்ணியிருக்கோம். ஆனா அது நம்மள தத்துவ ரீதியாவும் யோசிக்க வைக்கும். வெறும் ஃபேக்ட்ஸ் மட்டும் இல்ல, அந்த உண்மைகள் நம்மள எப்படி மாத்துதுங்கிறதா முக்கியம். சரி, நாமளும் இந்த மூலங்கள்ல இருந்து ரொம்ப முக்கியமான யோசிக்க வைக்கிற விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போறோம். சூப்பர். அப்ப ஆரம்பிக்கலாமா? டைசன் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், பிரபஞ்சத்தோட நமக்கு இருக்கிற அந்த ஆழமான தொடர்பு. நாம சும்மா பிரபஞ்சத்துல இல்ல, பிரபஞ்சம் நமக்குள்ள இருக்குன்னு சொல்றாரு. அது என்ன, கவிதையா இல்ல அறிவியலா? அது அது முழுக்க முழுக்க அறிவியல். ஆக்சுவலா இது 20ஆம் நூற்றாண்டு வானியற்பியல் நமக்கு கொடுத்த பெரிய பரிசுன்னே சொல்லலாம். ஓ, அப்படியா? நம்ம உடம்புல இருக்கிற ஹைட்ரஜன் தவிர மத்த எல்லா கனமான தனிமங்களும், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், இரும்பு, எல்லாமே ம் எல்லாமே நட்சத்திரங்களோட மையத்துல அதோட அணுக்கரு உலைகள்ல உருவாகி, அப்புறம் அந்த நட்சத்திரங்கள் சூப்பர் நோவாவா விடிச்சு சிதறனப்போ விண்வெளியில பரவுனதுதான். ஓஹோ. பெருவெடிப்புல, அதாவது பிக் பேங்ல உருவானது பெரும்பாலும் ஹைட்ரஜனும் ஹீலியமும் தான். அப்போ நாம நிஜமாவே நட்சத்திரங்களோட தூசியால தான் ஆனவங்கள? இது வெறும் உருவகம் இல்லையா? இல்லவே இல்ல. இது நேரடி உண்மை. இத நினைச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி பிரமிப்பா இருக்கும்ல. ஆமா, நிச்சயமா. அதனாலதான் டைசன் சொல்றாரு, ராத்திரி வானத்தை பார்க்கும்போது நான் சின்னதா ஃபீல் பண்றதில்ல, பிரபஞ்சத்தோட இணைஞ்ச மாதிரி பெருசா உணர்றேன்னு. ஆமா, ஏன்னா அங்க இருக்கிற அதே பொருள் தானே இங்கேயும் இருக்கு. அதேதான். இது நம்மள பிரபஞ்சத்தோட ஒரு பகுதியா உணர வைக்குது. நாம ஏதோ தனியா இல்ல. சரி, இந்த பிரபஞ்ச இணைப்பு உடல் அளவுல மட்டும் இல்லாம உயிரினங்கள் அளவுலயும் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? வாழைப்பழம், அதோட நமக்கும் 20% மரபணு ஒற்றுமை இருக்குன்னு டைசன் சொல்றது கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. ஆமா, பூமியில இருக்கிற எல்லா உயிரோடவும் நமக்கு ஒரு ஜெனட்டிக் கனெக்ஷன் இருக்கு. இன்னும் சொல்ல போனா டைசன் சொல்றாரு, நமக்கும் காளான்களுக்கும் இருக்கிற மரபணு ஒற்றுமை நமக்கும் செடிகளுக்கும் இருக்கிற ஒற்றுமையை விட அதிகமாம். அப்படியா சொல்றாரு? ஆமா. இந்த பெரிய அண்டவியல் பார்வையில பார்க்கும்போது மனுஷங்களுக்குள்ள நாம பார்க்கிற வேறுபாடுகள், இனம், மொழி, நாடு, இதெல்லாம் எவ்வளவு சின்ன விஷயம்னு புரியும். நாம எல்லாரும் ஒரே உயிர் மரத்தோட கிளைங்குதான். வாவ், இந்த ஒற்றுமை அது இன்னும் ஒருபடி மேல போகுதா? நம்ம சுவாசிக்கிற காத்துல கூடவா? இது எப்படி வரலாறுல வாழ்ந்த எல்லாரோடவும் நம்மளை இணைக்குதுன்னு சொல்றாரு? இது கேட்க கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருக்கலாம். ஆனா இதுவும் நம்பர்ஸ் வச்சு சொல்ற உண்மைதான். எப்படி? அதாவது, நாம ஒரு தடவை உள்ள இழுக்கிற காத்துல இருக்கிற மூலக்கூறுகளோட எண்ணிக்கை அது ரொம்ப ரொம்ப அதிகம். சரி. பூமியோட மொத்த வளிமண்டலத்துல இருக்கிற மொத்த மூச்சுகளோட எண்ணிக்கையை விட நம்ம ஒரு மூச்சுல இருக்கிற மூலக்கூறுகளோட எண்ணிக்கை அதிகம். ஓ, இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. இல்ல, இப்படி யோசிங்க. ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல்ல ஒரே ஒரு சொட்டு சிவப்பு சாயத்தை கலந்து நல்லா கலக்கிடுறோம்னு வச்சுக்கோங்க. சரி. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பூல்ல இருந்து நீங்க எங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தாலும் அதுல அந்த சிவப்பு சாயத்தோட சில மூலக்கூறுகளாவது கண்டிப்பா இருக்கும் இல்லையா? ஆமா, இருக்கும். நம்ம வளிமண்டலமும் அப்படிதான். காத்து எப்பவும் கலந்துகிட்டே இருக்கு. அதனால பல 100 வருஷம் முன்னாடி வாழ்ந்த ஜூலியஸ் சீசரோ இல்ல புத்தரோ சுவாசிச்ச சில காத்து மூலக்கூறுகள் இன்னிக்கும் காத்துல கலந்திருக்கு. அதை நாமளும் சுவாசிக்கிறோம். நம்பவே முடியல. இது ஒரு கண்ணுக்கு தெரியாத இணைப்பு மாதிரி. ஆமா, ஆனா உண்மையான பௌதீக பிணைப்பு. ஆக பிரபஞ்சத்தோட நட்சத்திர தூசியால இணைஞ்சிருக்கும், பூமியில மத்த உயிர்களோட மரபணுவால இணைஞ்சிருக்கும், சக மனுஷங்களோட சுவாசிக்கிற காத்தால இணைஞ்சிருக்கும். சரி, இவ்வளோ பெரிய தொடர்புகள் இருக்குன்னா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையோட அர்த்தம் என்ன? இத பத்தி டைசன் என்ன சொல்றாரு? டைசன் வாழ்க்கையோட அர்த்தத்தை நாம தேடுறதை விட நாம தான் அதை உருவாக்கணும்னு சொல்றாரு. உருவாக்கணுமா? ஆமா, நம்ம இறப்பு நிச்சயம்னு தெரியறதுனால தான் நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மதிப்பு வருது, ஒரு அவசரம் வருது. இல்லனா எதையும் அப்புறம் பாத்துக்கலான்னு தள்ளி போட்டுட்டே இருப்போம். சரிதான். அவரு ஹொரேஸ்மான் ஒரு கல்வியாளரோட மேற்கோள அடிக்கடி சொல்லுவாரு, மனித குலத்துக்கு ஏதாவது ஒரு வெற்றியை தேடித்தர்ற வரைக்கும் சாகிறதுக்கு வெக்கப்படுங்க அப்படின்னு. ஓ, அதாவது நாம வாழ்ந்ததுனால அந்த உலகத்துக்கு ஏதாச்சும் நல்லது நடந்திருக்கணும், அதான் அர்த்தம்னு சொல்றாரா? கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனா இந்த நீண்ட ஆயுள், ஏன் சாகாவரம், இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறாரு? மனுஷங்களுக்கு அது மேல ஒரு ஆசை இருக்குல்ல? ஆமா, இருக்கு. இருக்கு. ஆனா டைசன் அதுலயும் ஒரு பிராக்டிக்கல் சிக்கலை பாக்குறாரு. பொதுவா பாத்தீங்கன்னா மனுஷங்களோட கிரியேட்டிவிட்டி
புதுசா யோசிக்கிறது இதெல்லாம் இளமையில தான் அதிகமா இருக்கும். ஆமா, அது உண்மைதான். புது ஐடியாஸ், புரட்சிகரமான மாற்றங்கள் எல்லாம் பெரும்பாலும் இளைய தலைமுறை கிட்ட இருந்து தான் வருது. இப்போ எல்லாரும் ரொம்ப காலத்துக்கு வாழ்ந்தா என்ன ஆகும்? பழைய ஐடியாக்களே கோலோச்சும், புதுசுக்கு இடம் இல்லாம போகும். ஓஹோ. இது நாகரிகத்தையே ஒரு தேக்க நிலைக்கு கொண்டு போயிடும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நீங்க சாகாமலே இருந்தா அடுத்த தலைமுறைக்கு வேண்டிய வளங்களை நீங்களே எடுத்துப்பீங்க. இயற்கையில பழையது அழிஞ்சு புதுசுக்கு வழி விடுறது அவசியம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்வை. சரி, அர்த்தம், மரணம் இதெல்லாம் தாண்டி நம்பிக்கை, மதம் இந்த விஷயங்கள்ல டைசனோட கருத்து என்ன? குறிப்பா புறநிலை உண்மைன்னு சொல்றாரு, ஆப்ஜெக்டிவ் ட்ரூத். அதை ஏன் அவ்வளவு வலியுறுத்துறாரு? ஆமா, இது அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பா இப்போ இருக்கிற இளைய தலைமுறை கிட்ட ஜோஷியம் மாதிரி அறிவியலுக்கு சம்பந்தம் இல்லாத நம்பிக்கைகள் வளர்றத பத்தி அவர் கவலைப்படுறாரு. அப்படியா? ஆமா, ஜில கிட்டத்தட்ட 80% பேரு ஜோஷியத்துல நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு ஒரு புள்ளிவிவரம் சொல்றத அவர் சொல்றாரு. சிலர் அத வச்சு வாழ்க்கையில முக்கியமான முடிவெல்லாம் எடுக்கறாங்களாம். இது 100% ஆயிடுச்சுன்னா நாம மறுபடியும் கற்காலத்துக்கே போயிடுவோம்னு சொல்றாரு. என்னது, கற்காலத்துக்கா? ஏன் அவ்வளவு பயப்படுறாரு? ஏன்னா புறநிலை உண்மைக்கு பதிலா ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க நம்புறதுதான் உண்மைன்னு சப்ஜெக்டிவ் ட்ரூத் சொல்ல ஆரம்பிச்சா ஒரு சமூகம் எப்படி இயங்கும்? அறிவியல் கொள்கைகள், ஆதாரத்தோடு எடுக்கிற முடிவுகள் இதெல்லாம் இல்லாம போயிடும். சரிதான். அவர் வேடிக்கையா சொல்வாரே, ஒரு விவாதம் 5 நிமிஷத்துக்கு மேல போகுதுன்னா பெரும்பாலும் 2 பக்கமும் தப்பு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா வலுவான ஆதாரம் இருந்தா விவாதம் அவ்ளோ நீளமா போகாது. நல்லா இருக்கு. அப்போ மத நம்பிக்கைகள் பத்தி அவரு நாத்திகரா? அவர் தன்னை ஒரு அக்னாஸ்டிக் அப்படின்னு தான் சொல்றாரு. அதாவது கடவுள் இருக்காரா இல்லையான்னு உறுதியா சொல்ல முடியாதுன்னு நம்புறவர். ஓ. அவர் கத்தோலிக்கரா வளர்ந்தாலும் அறிவியல் ஆர்வம் வந்ததுக்கு அப்புறம் மத போதனைகள்ல பல கேள்விகளுக்கு பதில் இல்லைன்னு உணர்ந்திருக்காரு. ஆனா மத்தவங்களோட மத நம்பிக்கைகளை அவர் மதிக்கிறாரு. அத புரிஞ்சுக்க யூதர்களோட தோரா, இஸ்லாமியர்களோட குரான், மோர்மன் புத்தகம்னு பல மத நூல்களை படிச்சிருக்காரு. பரவாயில்லையே. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மதத்தோட உண்மையான மதிப்பு அதோட கொள்கைகளை விட அது உருவாக்குற அந்த சமூகம், அந்த சப்போர்ட் சிஸ்டம் அதுல இருக்கலான்னு. ஆனா அதே நேரம் தீவிர மதப்பற்று இருக்கிறவங்க மத்த மதங்களை தப்புன்னு சொல்றதையும் சுட்டி காட்டுறாரு இல்லையா? ஆமா, அவர் சொல்வாரு, ஒரு தீவிர மத நம்பிக்கை உள்ளவர் உலகத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான மதங்கள்ல தன்னோட மதத்தை தவிர மத்த எல்லாமே பொய்ன்னு நம்புறாரு. ஒரு நாத்திகர் அந்த லிஸ்ட்ல அந்த ஒரு மதத்தையும் சேர்த்துக்கிறாரு, அவ்வளவுதான். அப்புறம் காட் ஆஃப் தி கேப்ஸ் அப்படின்ற ஒரு ஐடியாவையும் சொல்வாரு. அதாவது அறிவியலால இப்போ விளக்க முடியாத விஷயங்களுக்கு கடவுளை காரணம் காட்டுறது. அறிவியல் வளர வளர அந்த இடைவெளி சுருங்கிட்டே போகும். அப்போ கடவுளோட இடமும் சுருங்குமா? அது கடவுளா அறிவியலோட அறியாமைக்குள்ள அடைக்கிற மாதிரி ஆயிடும்னு சொல்றாரு. சரி, இந்த புறநிலை உண்மை, அறிவியல் பார்வை இதெல்லாம் ஓகே. அடுத்ததா சில விசித்திரமான ஆனா சாத்தியம்னு சொல்லப்படுற விஷயங்களுக்கு போலாம். உதாரணமா, நாம ஒரு கம்ப்யூட்டர் சிமுலேஷன்ல வாழ்றோமா? ஆஹா, சிமுலேஷன் தியரி. டைசன் இத 50-50 சான்ஸ்னு சொல்றாரு. 50-50யா? அது எப்படி? ஏதோ டாஸ் போடுற மாதிரியா? இல்ல, அதுக்கு பின்னால ஒரு லாஜிக் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு நாகரிகம் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சுன்னா அது தன்னோட பிரபஞ்சம் மாதிரியே ஒரு முழு சிமுலேஷனை உருவாக்க முடியுமா? ஒருவேளை முடியும்னு வச்சுப்போம். அப்படி முடியும்னா ஒரே ஒரு உண்மையான பிரபஞ்சம் பல, ஒருவேளை பில்லியன் கணக்கான சிமுலேட்டட் பிரபஞ்சங்களை உருவாக்கலாம் இல்லையா? ஆமா, செய்யலாம். அப்போ நாம அந்த பல கோடி சிமுலேஷன்கள்ல ஒன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த ஒரே ஒரு உண்மையான பிரபஞ்சமா இருக்கிறதுக்கான வாய்ப்பை விட ரொம்ப அதிகம் தானே? ஓ, புரியுது. ஏன்னா சிமுலேஷன்ஸ் நிறைய இருக்கும், உண்மையானது ஒண்ணுதான் இருக்கும். அதேதான். இப்போ 2 வாய்ப்பு இருக்கு. ஒன்னு, இந்த மாதிரி சிமுலேஷன் பண்றது பயங்கர கஷ்டம், இல்ல சாத்தியமே இல்ல. அப்போ நாம உண்மையா இருக்கிற சான்ஸ் அதிகம். 2, சிமுலேஷன் பண்றது சுலபம்னா ஏகப்பட்ட சிமுலேஷன் இருக்கும். அப்போ நாம அதுல ஒன்னா இருக்கத்தான் அதிக சான்ஸ். இது 2ல எது சரின்னு தெரியாததால 50-50 சொல்றாரா? ஆமா, ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை நம்ம சிமுலேஷன்ல வாழ்ந்தா கூட அத நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டியதுதான். சரிதான்.
ஆனா அவர் கொஞ்சம் கிண்டலா சொல்றது என்னன்னா, உலகத்துல நடக்கிற சில நம்ப முடியாத விஷயங்களை பார்க்கும்போது, திடீர்னு ஒரு பெரிய பேண்டமிக் இல்ல ஒரு ரியல் எஸ்டேட் ஆளு உலகத்தோட பவர்ஃபுல் ஆளா வர்றது, இதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு புரோகிராமர் கதைய இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்குறதுக்காக ட்விஸ்ட் சேர்க்கிற மாதிரி இருக்குல்லன்னு சொல்லுவாரு. நல்ல கற்பனை. சரி, சிமுலேஷனை விட்டுட்டு நிஜ பிரபஞ்சத்துக்கு வருவோம். வேற்று கிரகவாசிகள், ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையா? இதுல டைசன் ரொம்ப உறுதியா இருக்கிறாரு. ஆம், இருக்கிறார்கள். அப்படியா? ஏன் அவ்வளவு உறுதியா சொல்றாரு? அதுக்கு காரணம் பிரபஞ்சத்தோட வயசு 14 பில்லியன் வருஷம். அதோட அளவு நம்ம கற்பனைக்கே எட்டாதது. உயிரோட அடிப்படை பொருள்கள் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் பிரபஞ்சம் முழுக்க பரவி கிடக்கு. அப்புறம் பூமியில உயிர் எவ்வளவு சீக்கிரம் தோன்றுச்சுன்னு பார்க்கணும். பூமி குளிர்ந்து சுமார் 200 மில்லியன் வருஷத்திலேயே உயிர் வந்துருச்சு. ஓஹோ. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவ்ளோ பெரிய பிரபஞ்சத்துல நாம மட்டும் தனியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா இந்த அரசாங்கம் மறைக்குதுன்னு சொல்ற யுஎஃப்ஓ வீடியோக்கள், கதைகள் இதெல்லாம் அதெல்லாம் அவர் நம்புறதில்ல. அதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. சோஷியல் மீடியால வர்ற மங்கலான வீடியோ, உறுதிப்படுத்தாத கதை இதெல்லாம் ஆதாரமா ஏத்துக்க முடியாது. யுஎஃப்ஓனா என்ன? அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். அடையாளம் தெரியாத பறக்கும் பொருள். ஆமா, அது என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா உடனே அது ஏலியன் வண்டின்னு எப்படி சொல்ல முடியும்? அது வேற எதுவாலனா இருக்கலாம். செட்டி மாதிரி நாம தேடினதெல்லாம் ஒரு பெரிய கடல்ல ஒரு டம்ளர் தண்ணிய எடுத்து பார்த்துட்டு இதுல திமிங்கலம் இல்லைன்னு சொல்ற மாதிரி தான் சொல்றாரு. நாம இன்னும் தேடலையே ஆரம்பிக்கல. புரியுது. சரி, எதிர்கால டெக்னாலஜி பத்தி பேசலாம். ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அத பத்தி என்ன நினைக்கிறாரு? பயப்படணுமா? அவர் ஏஐய வரவேற்கிறாரு. அது ஒன்னும் புதுசு இல்ல. பல வருஷமா வானியற்பியல் மாதிரி துறைகள்ல டேட்டாவை அனலைஸ் பண்ண யூஸ் பண்றோங்கிறாரு. ஓ. இப்போ அது கலை, எழுத்துன்னு மனுஷங்களோட கிரியேட்டிவிட்டி கூட வர்றதுதான் சிலரை பயமுறுத்துது. ஆனா இது நிஜத்துல கிரியேட்டிவ் ஆளுங்களுக்கு ஒரு சவால்ங்கிறாரு டைசன். ஏற்கனவே இருக்கிறத காப்பி அடிக்காம உண்மையிலேயே புதுசா அசலா ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி. சரி, அப்போ மனுஷங்களை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புறது, மார்ஸ், அது நடக்குமா? அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு 0ன்னு சொல்றாரு. என்னது 0மா? ஏன்? இது நிறைய பேருக்கு ஷாக்கா இருக்கும். ஆனா அவரோட லாஜிக் என்னன்னா, மனுஷ வரலாறுல பெரிய செலவு அதிகமா இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ், கண்டங்களை கண்டுபிடிச்சது, நிலாவுக்கு போனது, இதெல்லாம் வெறும் சயின்ஸ் ஆர்வத்துக்காகவோ இல்ல அதுதான் அடுத்த ஸ்டெப்னு செஞ்சது கிடையாது. பின் எதுக்காக? புவிசார் அரசியல், ஜியோபாலிட்டிக்ஸ், அதாவது போட்டி, ஆதிக்கம் இல்லனா பொருளாதாரம், வளம், வியாபாரம், இதுக்காக தான் செஞ்சாங்க. அப்போலோ ப்ராஜெக்ட் மாதிரி. கரெக்ட். அமெரிக்கா நிலாவுக்கு போனது ரஷ்யாவை ஸ்பேஸ் ரேஸ்ல ஜெயிக்கணும்னு தான். அந்த போட்டி முடிஞ்சதும் 1972க்கு அப்புறம் யாரும் போகல. இப்போ சைனா நிலாவுக்கு போறோம், அங்க பேஸ் அமைக்க போறோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அமெரிக்கா மறுபடியும் ஆர்டெமிஸ் ப்ரோக்ராம் பத்தி தீவிரமா பேசுது. ஓ, இதுவும் ஜியோபாலிட்டிக்ஸ் தான். அதேதான். செவ்வாய் கிரகத்துக்கு போக இந்த மாதிரி ஒரு வலுவான காரணம், போர் பயவோ இல்ல பெரிய பொருளாதார லாபமோ இப்போதைக்கு இல்ல. ஒருவேளை சீனா நாங்க மார்ஸ்ல மிலிட்டரி பேஸ் கட்ட போறோம்னு சொன்னா அமெரிக்கா 10 மாசத்திலே அங்க ஆள அனுப்பிடும்னு டைசன் சொல்றாரு. இது டெக்னாலஜி பிரச்சனை இல்ல, அரசியல் பொருளாதார உந்துதல் இல்லாததுதான் பிரச்சனை. செலவும் பயங்கரம், போற நேரமும் ரொம்ப அதிகம். இது முற்றிலும் வேற கோணமா இருக்கே. சரி, கடைசியா அவர் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம், அடிப்படை அறிவியல், பேசிக் சயின்ஸ், அதோட முக்கியத்துவம். ஆமா, இது ரொம்ப முக்கியம். 1920கள்ல மேக்ஸ் பிளாங்க், ஐன்ஸ்டைன், போர், ஹெய்சன்பர்க் இவங்கெல்லாம் குவாண்டம் பிசிக்ஸ் கண்டுபிடிச்சப்போ அது எதுக்கு யூஸ் ஆகும்னு யாருக்கும் தெரியாது. அவங்க பிரபஞ்சத்தோட அடிப்படை விதிகளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த குவாண்டம் விதிகள் இல்லாம இன்னைக்கு நாம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் போன், லேசர், மெடிக்கல் எக்யூப்மெண்ட் எதுவுமே இல்ல. டிஜிட்டல் புரட்சியே இல்ல. டிரான்சிஸ்டர் அதுல தான் வேலை செய்யுது. ஓஹோ. அதனால உடனடியா என்ன பயன்னு தெரியலங்கிறதுக்காக அடிப்படை ஆராய்ச்சிக்கான ஃபண்ட குறைச்சா அது நாட்டோட எதிர்கால பொருளாதாரத்தையே பாதிக்கும்னு அவர் எச்சரிக்கிறாரு. ஆக நீல் டிக்ராஸ் டைசனோட இந்த மொத்த பார்வையிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நாம எல்லாரும் ஏதோ ஒரு வகையில பிரபஞ்சத்தோட ரொம்ப ஆழமா பிணைக்கப்பட்டிருக்கும். நட்சத்திர தூசியிலிருந்து நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க சுவாசிக்கிற காத்து வரைக்கும். ஆமா, வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நாம தான் உருவாக்கணும். சாவு நிச்சயம்னு தெரியறது அந்த முயற்சிக்கு ஒரு உந்துதல். அதே நேரம் புறநிலை உண்மையை மதிக்கணும், ஆதாரம் இல்லாத நம்பிக்கைகளை கேள்வி கேட்கணும் இல்லையா? கண்டிப்பா.
ஏலியன்ஸ் இருக்கலாம், ஏன் இருக்குறாங்கன்னே சொல்லலாம். ஆனா அதுக்கு ஆதாரம் தேவை. சிமுலேஷன் தியரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிந்தனை தான். ஆனா அது நம்ம வாழ்க்கைய மாத்தாது. மார்ஸ் பயணம் மாதிரி விஷயங்கள் சயின்ஸை விட பாலிடிக்ஸ்ல தான் முடிவாகும். முக்கியமா அடிப்படை அறிவியல் தான் எதிர்காலத்தோட அஸ்திவாரம். கரெக்ட். நிறைவா டைசன் நமக்கு சொல்ற ஒரு முக்கியமான மெசேஜ் என்னன்னா, நம்மளோட சொந்த கருத்துக்களை நம்ம ரொம்ப பெருசா நினைக்க கூடாது. எப்பவும் புது ஐடியாக்களை கேட்க தயாரா இருக்கணும். நம்மளோட ஆழமான நம்பிக்கைகளை கூட கேள்வி கேட்க தயங்கக்கூடாது. ஆமா, அறிவு வளர வளர நம்ம அறியாமையோட எல்லையும் பெருசாயிட்டே போகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இத கேட்கிற உங்களுக்கும் ஒரு கேள்வி. நீங்க கடைசியா எப்போ உங்களுக்கு ரொம்ப உறுதியா தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஒரு புது தகவல் கிடைச்சதும் மறுபடியும் யோசிச்சு பாத்தீங்க? ஜெர்மன் கவிஞர் ரில்கே சொன்ன மாதிரி, பதில்களை நேசிக்கிறத விட கேள்விகளை நேசிக்க கத்துக்கோங்க. ஒருவேளை அந்த தேடல்ல தான் உண்மையான ஞானம் இருக்கோ. இந்த ஆழமான சிந்தனைகளை எங்க கூட சேர்ந்து அலசுனதுக்கு நன்றி. அடுத்த முறை சந்திப்போம். நன்றி.